சபரிமலையில் நெய் பிரசாத விற்பனையில் வெறும் 2 மாதங்களில் 35 லட்சம் ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடந்திருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கும் நிலையில் இது தொடர்பான விரிவான விசாரணைக்கு கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஐயப்பன் சிலைக்கு அபிஷேகம் செய்யப்படும் ஆதிய சிஷ்ய நெய் எனும் நெய் பிரசாதம் 100 மில்லிலிட்டர் பாக்கெட் ஒன்று 100 ரூபாய்க்கு விற்கப்படுவது நீண்டகால வழக்கமாக இருந்து வருகிறது. தேவசம் போர்டு வருவாயில் முக்கிய பங்காற்றும் அபிஷேக நெய் விற்பனையில் கடந்த ஆண்டு நவம்பர் டிசம்பர் மாதங்களுக்கு இடைப்பட்ட 40 நாட்களுக்குள் 35 லட்சம் ரூபாய்க்கு மேல் முறைகேடு நடந்திருப்பதாக கோவில் சிறப்பு அலுவலர் வழங்கிய அறிக்கையின் மூலம் தெரிய வந்துள்ளது. இதன்படி அந்த குறிப்பிட்ட 2 மாதங்களில் மட்டும் கோயில் கவுண்டரில் விற்கப்பட்ட பிரசாத நெய் பாக்கெட்டுகளுக்கான பணம் கோயில் நிர்வாக கணக்கில் செலுத்தப்படவில்லை. இந்த முறைகேட்டில் கோவில் பணியாளர்கள் ஈடுபட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. வெறும் 2 மாத விற்பனைக்கு 35 லட்சம் ரூபாய் என்றால் கடந்த பல ஆண்டுகளாக எவ்வளவு பணம் முறைகேடு செய்யப்பட்டிருக்கும் என்பதை கற்பனை கூட செய்ய முடியவில்லை என தெரிவித்துள்ள கேரள உயர்நீதிமன்றம் இதுகுறித்த விரிவான விசாரணைக்கும் உத்தரவிட்டுள்ளது. மேலும் நிர்வாக பொறுப்பில் இருப்பவர்களின் ஒப்புதல் இல்லாமல் இது நடந்திருக்க வாய்ப்பில்லை எனவும் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே சபரிமலை கருவறையில் தங்கம் திருடப்பட்ட வழக்கில் பலர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது மீண்டும் ஒரு முறைகேடு நடந்திருப்பதால் சபரிமலை பக்தர்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர்.